கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் யுவராஜ் சரணடைவதை ஒட்டி நாமக்கல் மாவட்டத்தில் சிபிசிஐடி அலுவலகம், தீரன் சின்னமலை மணிமண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரியாஸ். ரியாஸ், சொல்லுங்க, யுவராஜ் சரணடைவதை முன்னிட்டு நாமக்கல் பகுதியில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க ரியாஸ். வணக்கம் அனிதா. அதாவது பொறியியல் மாணவர் கோகுல்ராஜோடைய கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் யுவராஜ் இன்று காலையில் 10லிருந்து 10:30 மணிக்குள்ள சரணடையதாக தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில நாமக்கல் மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்ட எல்லை பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் எல்லையோர பகுதிகளில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இங்கு செல்லும் அனைத்து வாகனங்களும் போலீசார் கடும் சோதனை, அதாவது கார்கள் போலீசார் கடும் சோதனைக்கு பின்னரே அந்த நாமக்கல் எல்லைக்குள்ள அனுமதிக்கிறாங்க. மேலும் அங்குள்ள நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க சிபிசி அலுவலகத்தில் ஏடிஎஸ்பி தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. காலை 10லிருந்து 10:30 மணிக்குள்ள யுவராஜ் சரணடை இருப்பதால் அவருடைய உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அங்கு குவியக்கூடும் என்பதால் அதனால ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. அனிதா, ரியாஸ், தீரன் சின்னமலை மணி மண்டபத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட என்ன காரணம்? நிச்சயமா அனிதா, அதாவது இன்று காலை யுவராஜுடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இங்கு தீரன் சின்னமலை மணிமண்டபத்திற்கு மாலை அணிவித்து இங்கிருந்து பேரணியாக நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க சிபிசி அலுவலகத்துக்கு சென்றிருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. இதனை காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் இங்கு வரும் பட்சத்தில் அவர்கள் கைது செய்ய காவல்துறையினர் திட்டமிட்டிருக்காங்க. மேலும் இதனை தொடர்ந்து இன்று காலை இங்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்துவதற்காக வந்த யுவராஜுடைய ஆதரவாளர்கள் 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் தொடர்ந்து இந்த சங்கிகிரி மணிமண்டபம் மற்றும் யுவராஜுடைய வீடு ஆகிய அனைத்து பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. அனிதா, ரியாஸ், இன்று காலை யுவராஜின் ஆதரவாளர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க ரியாஸ். நிச்சயம் அனிதா, அதாவது இங்க இருக்கிற தீரன் சின்னமலை இந்த மணிமண்டபத்தில் காலையில மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்துவதற்காக வந்த யுவராஜுடைய ஆதரவாட்கள், அதாவது கந்தசாமி, அமுதரசன் ஆகிய 2 பேர் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இந்த பகுதியில் போலீசார் அவங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. இதை தொடர்ந்து அவங்களுடைய குடும்பத்தினர் மற்றும் அனைவருக்கும் இந்த பகுதியில் வருவதற்கு போலீசார் அனுமதி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதியில் போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில அவங்க இந்த போலீசார் அனுமதியை மீறி நாங்க பேரணியா செல்வோம்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர் அறிவிச்சிருக்காங்க. அனிதா, ரியாஸ், உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.